ஹலோ காய்ஸ், நான் தான் ஒயிட் மாஸ்க். இப்போ ரீசெண்டாக மிஸ்டர் அசீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் திரையில் நடிக்கிறத விட்டு இப்போ நிஜ வாழ்க்கையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். வாங்கின காசுக்கு ஏற்ற மாதிரி கூடானா, காசை விட 10 ரூபாய் தான் சொல்லுவாங்களே, 10 ரூபாய்க்கு கூடானா 100 ரூபாய்க்கு கூடானாலே அந்த மாதிரி கோயிலுங்க ஒருத்தன். இப்போ இருக்கிற அரசியல் நல்லா போகுது, அது இதுன்னு சேர்ந்துலாம் போட்டார். இடை முதல்ல எங்கே நடிக்குமோ அங்கே நடிடா, எங்கே 10 ரூபா கொடுக்குறாங்களோ அங்கே மத்தியத்தோடு போட. அதை விட்டுட்டு நிஜ வாழ்க்கையில் அவன் செத்து கிடக்குறான். எவன் பண்ணா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாமே தெரிஞ்சிச்சு. சரி, இவ்வளோ பேசுங்க மிஸ்டர். இப்போ உச்சநீதிமன்றம் அவ்வளோ கொஸ்டின் கேட்ச தமிழக அரசுனால, அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குழக்கட்டை தானே சாப்பிட்ருந்தீங்களா? ஏடா பேசணும், 18 வாய் 20 வாய் பேசித்தேன். அந்த 20 வாயை கொத்தா மூடி நிற்கிறீங்களே. இப்போ பேச வேண்டியதுங்களா? பேசுறதுக்கு தைரியங்களா? இல்லை பேசுறதுக்கு முன்னாடி எப்படி பேசணும், என்ன பேசணும், யார், அதாவது சொல்லுங்கள். 10,000 ரூபாய்க்கு வீடியோ போட்ட பசங்க நடுவில் வீடியோவுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்தாங்களா? சென்டிங் போல இருக்குதா? இப்போ பேசுறதுக்கு வாய் இல்லைல்ல, என்ன மாட்டிக்கினீங்களா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்டா. எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஒன்று இருக்குது. அந்த டைம் வந்த பிறகு எல்லாருக்கும் தெரிய வரும். நான் இப்போவே எதுவும் பேச மாட்டேன், சரியா? அசீம், நீங்கள் முதல்ல நாடகத்தில் நடிக்க கற்றுக்குங்க, அப்புறம் படத்தில் நடிக்க கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கை எப்படிங்கன்னு பார்க்க கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கை பற்றி பேச கற்றுக்குங்க. ஃப்ரிட்ஜுள்ள வளர்ந்த பசங்களாம் பெருசாக பேசிட்டு பேசி என்ன பேசினாலும் எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது. எல்லாருக்கும் கூட்டத்தை பற்றி என்னடா தெரியும் உங்களுக்கு? டெய், தானாக சேர்ந்த கூட்டத்துக்கும் காசு கொடுத்து சேர்கிற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா. மிஸ்டர் டெபுட்டி, திண்டுக்கல்லில் ஒரு ஷோ நடத்தினீங்களே, 10 பைசாவுக்கு போகிறோன்னு இருந்துச்சா? எவ்வளோ கூட்டம் தெரியுமா? சார் நடந்து போகிறது கூட முடியாமல் இருந்தார். அவரு ரோட் ஷோ நடத்துறாரு, அப்படியே சேர்னா வருவாங்கட்டா. பத்தியா மதியத்துக்கு ஆளுங்க அந்த கூட 100 ரூபா கொடுத்து நிற்க வச்சுப்பீங்களோன்னு டவுட் ஆகுது எனக்கு கூட. சரி, ஓகே, பார்த்துக்குங்க, பார்த்து நடந்துக்குங்க, பார்த்து பேசிக்குங்க.